நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறை அருளையும் குரு அருளையும் வணங்கி மிகச் சிறப்பாக தவம் இயற்றிய அருள்நிதி நேசமலர் அம்மா அவர்களையும், ஸ்கை நார்வே அனைத்து பொறுப்பாளர்களையும், நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களையும் வணங்கி சிந்தனைக்குள் செல்வோம். வாழ்க வளமுடன். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய், முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன். அருட்தந்தை அவர்களை வணங்கி நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். வாழ்க வளமுடன். மனித குலம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணுங்கிறது தான் மகான்களோட விருப்பம். மனிதர்கள் 6வது அறிவை பெற்றதோட பலனே அறிவில் முழுமை பெற்று இறை உணர்வு பெறணுங்கிறது தான். இதுக்கு தடையா பல காரணிகளும் இருக்குது. இந்த தடைகளை களைவதற்கு உலகம் திருந்தி நல்ல வழியில வாழணும்னா சிந்தனை எல்லோருக்கும் தேவைங்கிறத உணர்ந்து மனித குலம் உய்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் எளிமையா கொடுத்திருக்காங்க நம்ம மகான். அந்த மாதிரி சிந்தனை ஆற்றல் பெற்ற எல்லா மக்களுமே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அறிவின் விளக்கம், மெய்ப்பொருள் விளக்கம்னு அப்புறம் இறைநிலை விளக்கம் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா விஞ்ஞான முறையில விளக்கியிருக்காங்க நம்மோட அருட்தந்தை அவர்கள். நம்மோட அருட்தந்தையோட தத்துவங்கள் எல்லாமே ரொம்ப சிறந்தது. அதுல மிக மிக முக்கியமான நுட்பமான தத்துவங்கள்ல ஒண்ணுதான் காந்த தத்துவம். நம்மோட தலைப்புமே சீர்காந்த நிலை விளக்கம். சீருங்கிற வார்த்தைய நம்ம அடிக்கடி பயன்படுத்துறோம். சீருங்கிறதுக்கு சீர்மையான, நேர்த்தியான, நுட்பமான, மேன்மையான, அழகான, சிறப்பான, செல்வம் அப்படின்னு பல அர்த்தங்கள் இருக்கு. நம்மோட கலாச்சாரத்துல சீர் செய்யறதுங்கிறது காலங்காலமா இருக்குது. கல்யாண சீர், தீபாவளி சீர், ஆடிச்சீர்னு பலதும் இருக்குது. ஆக சீர் என்பது உயர்வை குறிக்குது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படின்னா சீர்காந்த நிலை விளக்கம்ங்கிற போது காந்தம்ன்றது எவ்வளவு பெருமையானது, மேன்மையானதுன்றது நமக்கு புரியுது. சுவாமிஜி சொல்றாங்க, புலனைந்தின் துணை கொண்டு பூ உலகை அனுபவித்து புலன் தொடர்பு அற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவாம்ங்கிறாங்க. ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க? புலனைந்துன்னு சொல்லும்போது அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் மூலமாகத்தான் புற உலக தொடர்பு ஏற்படுது. அப்படி தொடர்பு கொள்ளும் பொழுது எது இந்த மாதிரியாக தன்மாற்றம் பெறுதுங்கிறத சிந்திக்கும் பொழுது நம்மோட ஜீவகாந்தம் தான் தன்மாற்றம் அடையுதுன்றது நமக்கு புரியுது. உலகத்தை அனுபவிக்க 5 புலன்கள் தேவைப்படுது. ஆன்மீக வாழ்க்கைன்னு வரும்பொழுதும் இந்த 5 புலன்கள் உதவியோட தான் அகம் நோக்கிய பயணம் நம்ம செய்ய முடியும். அகம் நோக்கி திரும்பும் போது இந்த 5 புலன்கள் வழியாக மனம் வெளியே செல்லாமல் உள் ஒடுங்கவும் மனதிற்கு பயிற்சி தேவைப்படுது. இந்த மனதை பற்றிய தெளிவும் உயிர், காந்தம், தெய்வம், இயற்கைன்னு அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நம்மோட அருட்தந்தையோட யோக முறைகள் நமக்கு உதவி செய்யுது. யோகத்துல ஆழ்ந்து போக போகத்தான் மனம் என்பதும் காந்தமே. அதற்கு மூலமாக இருப்பது உயிர். உயிர்ன்றது இறைநிலையே நமக்குள்ளாக உயிராக இயங்குவதை நம்மால புரிந்து கொள்ள முடியுது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கூட பார்த்தோம்னா பல மகான்கள் காந்தத்தை பத்தி அறிந்திருந்தார்கள், உணர்ந்திருந்தார்கள். உணர்ந்தவர்கள் உணராதவர்களுக்கு தங்களுடைய அகக்காட்சியை அப்படியே விளக்கினாங்க. ஆனா கேட்டவங்களால அந்த அகக்காட்சியை அப்படியே உணர முடியல. அதனால சிறு சிறு மாற்றங்கள் ஏற்பட்டது. காலப்போக்குல பல படிநிலைகளை கடக்கும் பொழுது கற்பனைகளும் புகுந்து விட்டது. ஆனாலும் கூட உண்மையை உணர்ந்த பல மகான்கள் உள்ள உண்மையை எடுத்து விளக்கினாங்க. ஆனா பழக்கத்துக்கு அடிமையான மனித மனம் அதை உணர்வதற்கும் நம்புவதற்கும் இடம் கொடுக்கல. ரமண மகரிஷி, வள்ளலார், பாரதியார், நம்மோட அருட்தந்தை போன்ற பல மகான்கள் மக்களை விழிப்பு நிலை அடைய செய்ய, உண்மையை உணரச் செய்ய
பல வகைகள்ல தொண்டாற்றி இருக்கிறாங்க. நம்மோட அருட்தந்தை அவர்கள் விளக்கும்போது எல்லாம் அல்ல தெய்வீக பொருளான டிவைன் ஃப்ளூயிட் என்று சொல்லக்கூடிய பேராற்றலானது காந்தம்ன்ற பெயரால வழங்கப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த பேராற்றல் தான் நுண்ணிய அணு முதல் அண்டகோடிகள் அனைத்தையும், நுண்குறிமை முதல் மனிதர்கள் வரை எல்லா இயக்கங்களையும் நடத்தி வருதுன்றாங்க. இறைநிலையையும் அதன் அலையும் சேர்ந்த கூட்டு காரணமாக இந்த காந்தத்தை பிரணவம்னு முன்னோர்கள் கூறி வந்தாங்க. விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்ற இந்த காலத்துல இதனை காந்தம்னு சொல்றோம். இந்த காந்தம் இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ விளைவோ பேரியக்க மண்டலத்துல எங்குமே கிடையாது. இறைநிலையும் அதன் அலையும் காந்தமாய் உள்ளன்னு ஒரு சுவாமிஜி ஒரு பாடல்ல சொல்றாங்க. காந்தத்தை பற்றின தெளிவான விளக்கம் பெற்று புரிந்து கொண்டால்தான் நாம நம்மை புரிந்து கொள்ள முடியும், பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள முடியும். இறை உணர்வு பெற வேண்டுங்கிற பெருநோக்கம் உள்ளவங்க எல்லாருமே காந்தத்தையும் அதனோட இயக்க விளைவுகளையும் உணர்ந்து கொள்ளணும்னு சொல்றாங்க சுவாமிஜி. சுவாமிஜி அவர்கள் ஒரு பாடல்ல சொல்லும் பொழுது, இந்த காந்தத்தை பத்தி சொல்லும் பொழுது, எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்தமாம் விஞ்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமேன்னு சொல்றாங்க. ஆக காந்தம் தான் எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்குதுன்றத நம்மோட அருட்தந்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்மோட அருட்தந்தையோட பெருமை பாருங்க. எதையுமே அவங்க கண்டுபிடிச்சாலுமே, எதையுமே அவங்க விளக்கி கொடுத்தாலுமே நான் சொன்னேன்னு எந்த இடத்துலயுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த பாடல்ல கூட பாருங்க, முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாத்தையுமே தெரிந்துகிட்டாங்க. ஆனா எடுத்து சொல்வதற்கு, உதாரணத்தோட சொல்றதற்கு இப்ப மின்சாரம் இருக்கிறதால முடியுது, அது அப்ப இல்லாததால அவங்களால முடியல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆக பிரபஞ்ச வரலாறு பற்றின உண்மையை ஆராய்ந்த போது இறைநிலையே தன்மாற்றம் அடைந்து பிரபஞ்சமாகவும் கோள்களாகவும் உயிரினங்களாகவும் திகழ்கின்ற சாமிஜி அவர்கள் புரிந்து கொண்டாங்க. பிரபஞ்சத்துல ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் அலை வடிவத்துலதான் நடக்குது. அலைகள்னா என்ன, அவை எவ்வாறு தோன்றுதுங்கிறத சுவாமிஜியோட விளக்கத்தை நம்ம பார்ப்போம். இறைநிலையானது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம்ன்ற வளம் நான்கும் இணைந்த பெருவழியே தெய்வம்னு சொல்றாங்க. இந்த பேரறிவுக்கு 10 படிகள் இருக்குதுன்றது சுவாமிஜி அவருங்க சொல்றாங்க. பேரியக்க மண்டல தத்துவங்களை 10ஆக விளங்கிக் கொள்வோம். பெரிய சுமை மனதிலிருந்து இறங்கிவிடும். மனம் அறிவாம் சிவமும் ஆகும். ஓரியக்கமற்ற நிலை வெட்டவெளி இருப்பதுவே ஆதியாகும். உள்ளமைந்த ஆற்றலே உருண்டியங்கும் விண்ணாகும். அதில் எழுந்த நேரியக்க விரைவு அலை நெடுவெளியில் கலப்புற வான்காந்தமாச்சு. நிகழ்காந்த தன்மாற்றம் அழுத்தம் ஒளி, ஒளி சுவையாம், மனம் மனமாம். சீரியக்க சிறப்புகளை விளைவுகளை உள்ளுணர்ந்தால் அது மெய்ஞானம். சிந்திப்போம், உணர்ந்திடுவோம், சேர்ந்திருப்போம் இறைநிலையோடு எங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த இறைநிலையோட தன்மாற்றம் தான் நமக்கு சுவாமிஜி அழகா இந்த கவிதையில கொடுத்திருக்காங்க. இறைநிலை பேராற்றலாக இருக்குது. அதனால அது தன்னைத்தானே இறுக்கி கொள்ளுது. அதனால திணிவு அதிகமா இருக்கிற இடங்கள்ல மடிப்பு விழுது. இந்த மடிப்புகள் இறைநிலையோட சூழ்ந்தழுத்தத்தால சுழல ஆரம்பிக்குது. அதுவே இறை துகள்னு நாம சொல்றோம். அதாவது இறைநிலையே நொறுங்கி நுண்துகள்களாக மாறுது. அதனால அதை இறை துகள்கள்னு சொல்றாங்க நம்மோட அருட்தந்தை அவர்கள். இறைநிலையோட தன்னிறக்கத்தால் ஏற்பட்ட முதல் தன்மாற்றம் ஈதர் எனும் இறைத்துகள். இது இந்த ஈதர் என்ற இறைத்துகள்கள் ஒன்று இணைந்து இயங்கக்கூடிய தொடர் நிகழ்ச்சி தான் சுத்த வெளின்னு சொல்றாங்க நம்மோட அருட்தந்தை. இறைநிலை தன்னிறக்க சூழ்ந்த அழுத்த மாற்றல் உடையதுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த தன்னிறக்கத்தால அதுவே உடைந்து துகள்கள் ஆகுது.
சுற்றி இருக்கக்கூடிய இறைவெளியின் சூழ்ந்தழுத்தத்தால தற்சுழற்சி பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிற துகள்களை காந்தம்னு சொல்றோம். இந்த காந்தம் மின் துகள்கள் முதற்கொண்டு பெரிய நட்சத்திரங்கள் வரை ஒவ்வொன்றுக்கு உள்ளும் புறமும் செயல்படுது, ஊடுருவியும் இருக்குது. இந்த காந்தம் அனைத்திலும் ஊடுருவும் பொருளாகவும் தனக்குள்ள எல்லாத்தையும் ஊடுருவ அனுமதிக்க கூடிய பாய்ம பொருளாகவும் இருக்குது. அதனால காந்தம் இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை. இதைத்தான் நம்மளோட சுவாமிஜி அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, இழை துணியில் பாவாய் நூலாய் இருப்பது போல் பின்னி உள்ளான்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஊமையோட சொல்லும் பொழுது ஆங்கிலத்துல பார்த்தோம்னா அது வந்து மேக்னெட் அப்படின்னு சொல்றாங்க. காந்தத்தோட பெரு மதிப்பையும் பேராற்றலையும் உணர்ந்தவங்க ஆங்கிலத்தை காந்தத்தை மேக்னெட்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. பேரியக்க மண்டலம் முழுவதிலும் எல்லா பொருளையும் ஊடுருவி வலை போல பின்னி கொண்டு இருப்பதுன்றதாலதான் இத மெகாநெட் ஆக காந்த இயக்க ஆற்றலும் அதன் விளைவுகளும் எல்லா இடத்துலயும் வந்து கொண்டுதான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா அதுக்கு அடுத்ததாக விண். இறைவெளியோட சூழ்ந்தழுத்தத்தால இறைத்துகள் குவிந்து தொகுப்பா மாறுது. இதை விண்ணுன்னு சொல்றாங்க. இந்த விண்கள்ல அடங்கியுள்ள இறை துகள்களின் கூட்டு வேகமே அந்த விண்ணிற்கு இயக்க வேகமாக மாறுது. காந்தம்ன்றது இறைநிலையில் தோய்ந்து இருக்கும்போது அது வந்து இருப்பு ஆற்றலாகவும், விரைவு வேகம் பெற்று சுழலும் போது இயக்க ஆற்றலாக, அதாவது விளக்கும் ஆற்றலாக அதே காந்தம் வந்து செயல்புரியுது. அப்போ விண்ணிலிருந்து வெளியேறிக்கிட்டே இருக்கக்கூடிய விளக்கும் ஆற்றலாக இருக்கக்கூடிய அலை வெளியில வந்து இறைத்துகள் மீண்டும் இறைநிலையோடு கலந்து அந்த அலைகளை தன்மாற்றம் அடையக்கூடிய நிகழ்ச்சியை தான் பஞ்ச தன்மாத்திரைகள்னு சொல்றாங்க. அவைத்தான் என்னன்னு பார்த்தோம்னா அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம். அதைத்தான் வந்து சுவாமிஜி அந்த பாடல்லையும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த காந்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, இயக்க ஆற்றலாகும் போது அதனோட செயல்புரியக்கூடிய தன்மைக்கும் விளைவுக்கும் ஏற்ப மின் ஆற்றலாக செயல்புரியுது. இது எப்படின்னா, இரண்டு விண்களுக்கு இடையே நெருக்கம் கூடும் பொழுது காந்த ஆற்றல் முதலில் அழுத்தமா வருது. அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க அங்க ஒரு சப்தம், ஒலி ஏற்படுது. இந்த ஒளியை சுற்றி உள்ள காந்தம் மேலும் அழுத்தம் அதிகமாகும் போது அங்க வெப்பமும் ஒளியும் உண்டாகுது. ஒளி அழுத்த காற்றுல, அதாவது அந்த நெருப்புல மீண்டும் வந்து கலந்துடுது. ஆனா ஒளி ஒளி ரெண்டும் பருப்பொருட்கள்ல இருக்கும் பொழுது சுழன்று சுழன்று வருது. அதனால அந்த காந்தம் திரவ பொருட்கள்ல சுவையாகவும், கெட்டி பொருட்கள்ல மனமாகவும் இந்த காந்தமே வெளிப்படுது. இந்த காந்தம் ஜீவன்கள்ல செயல்புரியும் போது அதனை ஜீவகாந்தம்னு சொல்றாங்க. பிரபஞ்ச தளத்துல இருக்கக்கூடிய காந்தத்தின் செயல்பாடுகளை வான்காந்தம்னு சொல்றோம். பிரபஞ்சம் முழுவதும் இறை துகள்கள் நிரம்பி இருக்குது, வான்காந்தமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சிகள் இறை துகள்கள்ல இருந்து விண்ணிலிருந்து மூலகங்கள், மூலகங்கள்ல இருந்து குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துல சேரும்போது பஞ்சபூதங்களாகவும், அதிலிருந்து ஓரறிவு முதல் 5 அறிவு வரை உள்ள விலங்கினங்களாகவும் தன்மாற்றம் பெற்று பிறகு மனிதனாக மலர்ந்தது. இதைத்தான் வந்து சுவாமிஜி எப்படி சொல்றாங்க அப்படின்னம்னா, உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி தன்மாற்றம் பெற்றதுதான் ஒன்று இரண்டாகி அவை ஒன்றில் ஒன்றாய் ஒவ்வொரு அணுவும் இயக்க நிலையமாகி, ஒன்று இரண்டாகி அவை ஒன்றில் ஒன்றாய் ஒவ்வொரு அணுவும் இயக்க நிலையமாகி ஒன்றை ஒன்று ஈர்த்து கவர்ந்து இயங்கி இயங்கி உண்டான மாறுதலே ஐம்பூதங்கள்னு சொல்றாங்க. அப்போ பாருங்க, அந்த ஐம்பூதங்கள் எப்படி ஒன்றை ஒன்று ஈர்த்து கவர்ந்து இயங்கி இயங்கி அதனால ஏற்பட்ட மாறுதலால இந்த ஐம்பூதங்கள் வந்து வந்தது. ஆக உள்ளது மலர்ந்தது உலகங்களா என்னும் போது இந்த இறை அறிவானது சடப்பொருட்கள்ல அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்காக செயல்புரியுது. இதையே வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலத்துல சொல்லும்போது பேட்டர்ன், ப்ரிசிஷன்,
ரெகுலாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த காந்தம் தான் வந்து இந்த இறை அறிவு தான் உயிரினங்கள்ல வந்து உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல்ன்ற நிலையில செயல்புரியுது. இந்த காந்தம் மனிதர்கள் எடுத்த 6வது அறிவாக செயல்புரிவது, அதுதான் வந்து மனமாக செயல்புரியுது. ஆக இந்த காந்தம் தான் எப்படி தன்மாற்றம் அடைந்ததுன்னு பார்த்தோம்னா, தாவரங்கள்ல தொடு உணர்வாக, அதுவே வந்து மனிதர்கள் கிட்ட தோல் மூலம் அழுத்த உணர்வாக உணர்ந்து கொள்ள முடியுது. 2வது அறிவாக வரும்பொழுது புழுவானது, அதுக்கு வந்து சுவை உணர்வு ஏற்பட்டது. அது வந்து மனிதர்கள் வந்து நாக்குன்ற ஒரு புலன் மூலம் வந்து சுவை உணர்வை நம்ம அறிந்து கொள்ள முடியுது. 3வது அறிவுன்னு பார்க்கும்போது வாசம், நுகர்தல், எறும்பு, அந்த மாதிரி உயிரினங்கள், வண்டு, அந்த மாதிரி எல்லாம். அங்க வந்து மூக்கு அப்படின்ற ஒரு ஒரு புலன் வந்து உருவானது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 4வது அறிவுன்னு சொல்லும் பொழுது பாம்புக்கு வந்தோம்னா பார்வை, கண்கள், அந்த ஒளி, அந்த தன்மாற்றம் ஏற்படும் பொழுது அது வந்து அடுத்த உணர்வான தன்மாற்றம். இது எல்லாமே பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு உயிரினமும் அதனோட என்ன சொல்றது, இயல்பூக்கத்தின் மூலமாக இந்த மாதிரி ஒவ்வொரு புலனாக ஒவ்வொரு உயிரினத்துக்கு வரும்பொழுது அது வந்து அடுத்த நிலை அறிவாக மாறுது. ஆக அந்த மாதிரி பார்க்கும்பொழுது 5வது அறிவாக காது அப்படின்ற ஒரு கருவி வந்தது. காது அப்படின்னும் போது அது வந்து எல்லா உயிரினங்களும் வந்து வருது. அதுக்கப்புறம் தான் 6வது அறிவாக மனிதனிடம் வரும்பொழுது மனம் சொல்லக்கூடிய அனுமான உணர்வாக இந்த காந்தம் செயல்படுது. அப்ப இறைநிலையான காந்தமே வந்து பார்த்தோம்னா 1 முதல் 5 உயிரினங்கள் வரையில தன்மாற்றம் அடைந்து மேலும் தன்னை அறிந்து கொள்வதற்காகவே பார்த்தோம்னா அந்த இறைநிலையே வந்து மனிதர்கள் கிட்ட மனமாகவும் செயல்புரியுதுன்றது நமக்கு புரியுது. இந்த காந்த தத்துவத்தை தான் வந்து அந்த காலத்திலேயே மகான்கள் எல்லாம் அறிந்திருந்தார்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதைத்தான் வந்து ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5ன் வகை தெரிந்தான்கட்கே உலகுன்னு சொல்றாங்க. ஆக இந்த 5 புலன்களையும் 5 உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில இருக்கவங்களுக்கு தான் இந்த உலகத்தை அனுபவிக்கவும் முடியும் அப்படின்றது நமக்கு தெளிவாகுது. அப்போ எல்லா பொருட்களுமே பார்க்கும்பொழுது விண்களோட கூட்டுன்றது நமக்கு புரிந்தது. இந்த விண்கள் எப்படி தனித்து இயங்கும் பொழுது சுழற்சி ஒழுங்கோட ஒரு சுற்றோட்டமாக ஓட தொடங்கிய போது அங்கதான் வந்து உயிரோட்டம் தொடங்கியது. அந்த மாதிரி உயிரோட்டம் தொடங்கிய போதுதான் ஓரறிவு முதல் கொண்டு 6 அறிவு வரையிலான அந்த உயிரினங்கள் வந்தது. அந்த சுற்றோட்டத்துல உள்ள விண்களை உயிர் துகள்கள்னு நாம சொல்றோம். அந்த உருவத்தை உயிரினம் அல்லது ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக இந்த உயிரினங்களுக்குள்ள ஓடக்கூடிய அந்த சுற்றோட்டத்துக்குள்ள ஓடக்கூடிய விண்கள் ஜீவகாந்தம், அதாவது மூளை வழியாகவும் புலன்கள் வழியாகவும் செயல் புரியும் பொழுது உயிரினங்கள்ல மனிதர்கள் கிட்ட மனமாக இயங்குது. அந்த மனம்தான் உயிரினங்கள்ல உள்ள தோல், நாக்கு, மூக்கு, கண், காதுன்ற 5 புலன்கள் மூலம் செலவாகுது. ஜீவகாந்தத்தோட ஏற்றத்தாழ்வை பொறுத்துதான் உயிரினங்களோட இன்ப துன்ப உணர்வு நடைபெறுது. நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, நம்ம இறைநிலையை உணர்வதற்கும் இந்த 5 மூலமாகத்தான் அந்த உதவியோட தான் நம்மளால உணர முடியும் அப்படின்னு. ஆக உலகை அனுபவிக்கணும் அப்படின்னாலும் இந்த 5 புலன்கள் மூலமாகத்தான் நம்ம அனுபவிக்கிறோம். இல்ல நம்மை நாமே அறிந்து கொள்வது அல்லது இறைநிலையை அறிந்து கொள்ளணும் அப்படின்னும் போதும் இந்த 5 புலன்களோட உதவியாலதான் முடியும். ஏன்னா இந்த ஜீவகாந்தம் உடல்ல ஏற்படக்கூடிய அந்த ஜீவகாந்தமானது தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கும். அது வெளியேறவும் துடித்து கொண்டுதான் இருக்கும். ஆக இந்த மாதிரி தான் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா அந்த 5 புலன்களை நம்மோட நம்மோட கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்து நாம நினைக்கிற மாதிரி அதை செயல்புரிய வைக்கும் பொழுது நம்மால தவத்துல ஆழ்ந்து போக முடியும். அப்போ நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய காந்தத்தை உணர முடியும்.
மன்றங்களையும் பார்க்கும்பொழுது நம்ம ஆரம்பத்துல தவத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஆசிரியர் அவர் வந்து தன்னோட அதாவது தொடு உணர்வு மூலமாகத்தான் மாணவர்களோட தொட்டு உணர்த்தி அந்த காந்தத்தை மூலாதாரத்துல இருக்கக்கூடிய காந்தத்தை உணர்த்தி மேல கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆக இது எல்லாமே எப்படின்னா நம்மோட புலன்கள் மூலமாகத்தான் நம்மால உணர்ந்து கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். அதன் பிறகு அந்த புலன்களை நம்மோட கட்டுப்பாட்டுல வைத்து நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய காந்தத்தை உணர்ந்து அதை திணிவு பெற்று அதன் பிறகு இறைநில விளக்கம் பெற்று இறை உணர்வு பெறுவதற்கான வழிகள்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேறிக்கிட்டே வரோம். ஆக இப்போ இது நமக்கு அந்த உயிர் தான் உடலுக்குள்ள சுழன்று ஓடும்போது காந்தமாக இருக்குதுன்றதும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக இந்த உயிரானது தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா வெளியேறி கொண்டுதான் இருக்கும். ஏன்னா அந்த துல்லிய சமதளச்சியமைன்ற தத்துவத்தோப்படி கெட்டியான அணுக்கள் கெட்டியான பொருட்கள் மையத்திலும் லேசான பொருட்கள் வெளியில புறத்திலையும் தான் சுழன்று கொண்டிருக்கும். நம்மோட உயிர் எவ்வளவு மிக 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 நுண்ணியது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததுதான். அதைத்தான் ஆக அவ்வளவு நுண்ணிய அந்த உயிரை ஒரு சித்தர் தன்னோட அகத்தவத்தால உணர்ந்து அதனோட அளவையும் சொல்லியிருக்கிறாங்க. திருமூலர் அப்படின்ற சித்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு மேவிய கூறு 100 அது ஆயினால் ஆவியின் கூறு 100,001 சொல்றாரு. ஆக இந்த உயிரோட அளவு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பசுவினோட ரோமத்துல ஒரு அதனோட திக்னஸ் அளவுக்கு நீளம் எடுத்துட்டு அதை நம்ம 1,00,000 கூறு போட்டோம்னா எவ்வளவு ஒரு நுண்ணிய துகள் வருதோ அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக அந்த அளவுக்கு நுண்ணிய அந்த உயிர் துகள்கள் தான் சுழலும் போது உடலுக்குள்ள ஜீவகாந்தத்தை உருவாக்குது. அந்த ஜீவகாந்த திணிவை பொறுத்துதான் நம்மோட மனம் இயங்குவதும் நம்மோட மனம் நமக்குள்ள இருக்குவதும் ஜீவகாந்த திணிவு நம்மோட தரமும் அளவும் நம்மோட அறிவாட்சி திறமும் அமையுது. அப்போ உயிரினங்கள்ல உணர்ச்சியை உணர்த்துவது இந்த மனம் தான். இந்த மனம் இயங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 8 இயக்கங்கள் அதுக்கு அவசியமாக இருக்கிறது. அந்த 8ல ஏதாவது ஒண்ணு இயங்கலைனாலும் அதை ஜீவன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க நம்மோட அருட்தந்தை. அந்த 8 இயக்கங்கள் என்னென்னு பார்த்தோம்னா உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், புலன்கள். இந்த 8மே ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கு. இந்த 8ல எது ஒன்று இயங்கலைனாலும் அதை ஜீவன்னு சொல்ல முடியாது. ஆக இறைஞானத்தை உணரணும்னா காந்தம் மனம்ன்றத தெரிந்து கொண்டுதான் உணர முடியும். இதைத்தான் நம்மோட குருபிரான் அவர்கள் இன்னொரு கவியில எப்படி சொல்றாங்கன்னா, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தராக வாழுகின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையேன்னு சொல்றாங்க. ஆக இந்த காந்தம் தான் எல்லாத்தையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அதனாலதான் சுவாமிஜி இந்த சொல்லும் பொழுது சீர்காந்தம்ன்ற அந்த சிறப்பான வார்த்தையும் கொடுத்திருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அந்த சீர் அப்படின்ற வார்த்தையை அவங்க சேர்த்திருப்பாங்க. ஆக இந்த காந்தத்தோட பெருமையை உணர்ந்து நாம அதை எந்த மாதிரி நம்ம வழி நடத்துவதற்கு அதை பயன்படுத்தி கொள்ள முடியும், இறைநிலையை உணர்வதற்கு அந்த பாதையில் முன்னேறுவதற்கு இந்த காந்தமே நமக்கு உதவி செய்யுது அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்வதற்கு நம்ம அருட்தந்தை எல்லா விளக்கங்களையும் எளிமையா கொடுத்திருக்கிறாங்க. மேலும் சுவாமிஜி அவர்கள் இன்னொரு பாடல்ல எப்படி அந்த காந்தத்தை உணரும் பொழுது நாம எப்படி கடவுளை உணரலான்றதையும் சொல்றாங்க. அந்த பாடல் என்னன்னு பார்த்தோம்னா, காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திருநடன காட்சியாய் மாந்தருக்குள் ஊறு ஓசை மனம் ஒளி சுவை மனம் மற்றும் இன்பம் துன்பம் யாவும் மாயகாந்த விளைவுகள் சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன்னுளம் வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது விரிந்தறிவில் இறையுணர விளக்கினேன் விளங்கியேன்னு சொல்றாங்க. ஆக சுவாமிஜி எல்லாத்தையுமே உணர்ந்து நமக்கு விளக்கி இருக்கிறாங்க. அதைத்தான் என்ன சொல்றாங்க, விரிந்தறிவில் இறையுணர
மனதை விரித்து அந்த பேரியக்க மண்டலத்தோட இணைத்து இறை உணர்ந்து நமக்கு அதை விளக்கி இருக்கிறாங்க. ஆக இந்த காந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் பொது. இவங்களுக்கு தான் இது, அவங்களுக்கு தான் அது, இந்த குறிப்பிட்ட அப்படிலாம் இல்லாம எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த காந்தத்தை, அதன் பெருமையை நாம உணர்ந்து இறைநிலை நோக்கின பயணத்தில் மேலும் முன்னேறுவோம் என்று கூறி என்னுடைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். செய்வெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றிகள்.